அதே போன்று சில கூடுதல் தலைமை செயலாளர் பதவிகள், தலைமைச் செயலாளர் பதவிக்கு இணையான அந்தஸ்து பொறுப்புகளும் கொண்டதாக சில பதவிகளை அரசு அறிவித்திருக்கின்றது என்பதையும் இந்த அதிகாரப்பூர்வ அரசாணையில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய செயலாளர், தொழிலாளர் ஆணையர், மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறைக்கான ஆணையர் உள்ளிட்ட பதவிகள் எல்லாம் பதிவாளர் கூட்டுறவு சங்கங்கள் பதவிக்கு இணையான அந்தஸ்தும் பொறுப்பும் கொண்டதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது ஆர்சிஎஸ் என்று சொல்வார்கள், கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளராக இருக்கக்கூடியவர். அந்த பொறுப்புக்கு நிகரானதாக இப்பொழுது குரூப் 1 பதவி இடத்தினுடைய ஒரு உயர்ந்த பதவி, அந்த பொறுப்புக்கு நிகரானதாக தொழிலாளர் துறைக்கான ஆணையர், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையினுடைய ஆணையர் உள்ளிட்ட பதவிகளில் இருப்பவர்கள் செயல்படுவார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர், அருங்காட்சியக இயக்குனர், இந்து சமய அறநிலைத்துறையினுடைய ஆணையர் உள்ளிட்ட பதவிகள் சமூக நலத்துறை இயக்குனர் பதவிக்கு இணையான அந்தஸ்தும் பொறுப்பும் கொண்டதாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சுப்ரியா சாகு IAS, ராதாகிருஷ்ணன், அருண் ராய், பூஜா குல்கர்னி, வாகே சங்கேத் பல்வந்த் உள்ளிட்டோருடைய டெபுடேஷன் நியமன நிபந்தனைகள் அரசினுடைய நடைமுறையில் உள்ள விதிகளின்படி அமல்படுத்தப்படும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கின்றார்கள். சுப்ரியா சாகு, ஜே ராதாகிருஷ்ணன், அருண் ராய் உள்ளிட்ட மூத்த IAS அதிகாரிகளுடைய இந்த வெளிப்பணியிட நியமனம் என்று சொல்லப்படும் டெபுடேஷன் தொடர்பாக அரசினுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய விதிகள் பின்பற்றப்படும் என்ற ஒரு தகவலையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே முக்கியமான துறைகளுக்கிடையே இந்த உயர் அதிகாரிகளின் பணியிட மாற்றம் நடைபெற்றிருக்கின்றது. குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை MSME துறை அதனுடைய செயலாளராக இப்பொழுது பிரதீப் யாதவும், டிஜிட்டல் சேவைகளுக்கான அந்த IT துறையினுடைய செயலாளராக அதுல் ஆனந்த் அவர்களும், உயர்கல்வித்துறையினுடைய செயலாளராக தீரஜ்குமார் அவர்களும், சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் வனத்துறையினுடைய செயலாளராக காக்கர்லா உஷா அவர்களும், பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை இந்த துறையினுடைய செயலாளராக சுந்தரவலி IASம் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். போக்குவரத்து துறையினுடைய செயலாளராக நிர்மல்ராஜ் IAS அவர்களும், தொழில் ஆணையர் மற்றும் தொழில் வணிக இயக்குனர் உள்ளிட்ட துறைகளின் ஆணையர் நிலையிலே உமாநாத் IAS அவர்களும் ஏற்கனவே நுகர்பொருள் வாணிப கழகத்தில் இருந்தவர் இப்பொழுது தொழில் ஆணையர் மற்றும் தொழில் வணிக இயக்குனர் என்கின்ற நிலையில் பணி இடமாற்றம் செய்ய. சிக்கி தாமஸ் வைத்தியனை பொறுத்தவரை பேரிடர் மேலாண்மை துறை ஆணையராக இருந்த நிலையில் இப்பொழுது போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு துறையினுடைய செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். போக்குவரத்து துறை செயலாளர் வள்ளலார் தொழிலாளர் நலத்துறைக்கான அந்த ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு என்ற அடிப்படையில் அந்த தொழிலாளர் ஆணையர் என்பது பார்க்கப்படுகின்றது. கஜலட்சுமி IAS பொறுத்தவரை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறைக்கான ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். மகேஸ்வரி ரவிக்குமாரை பொறுத்தவரை கலை பண்பாட்டுத்துறை இயக்குநராகவும், ரத்னா IAS பொறுத்தவரை இந்து அறநிலையத்துறையினுடைய கூடுதல் ஆணையர் என்ற பொறுப்பிலும் அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். அருண் ராய் IAS பொறுத்தவரை தமிழ்நாடு மின்சார வாரியம் மின் பகிர்மான கழகம் ஏற்கனவே ஜே ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்து வந்த பொறுப்பு, அந்த பொறுப்புக்கு டாக்டர் V அருண் ராய் IAS மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். பூஜா குல்கர்னியை பொறுத்தவரை தமிழ்நாடு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். டிட்கோவினுடைய இயக்குநராக வாகே சங்கேத் பல்வந்த் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் வனத்துறையினுடைய செயலாளரான சுப்ரியா சாகு IAS பொறுத்தவரை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தினுடைய தலைமை செயலாளர் நிலையில், அதாவது ஆணையர் என்கின்ற பொறுப்பில் தலைமைச் செயலாளர் தகுதிக்கு உரிய அவர் ஆணையராக அந்த துறையில் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சுப்ரியா சாகு IAS பொறுத்தவரை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தினுடைய ஆணையராக செயல்படுவார். இதற்கு முன்பாக தீரஜ்குமார் IAS அந்த பொறுப்பில் இருந்து வந்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.